சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கொடுக்கல் வாங்கலுக்காக அவங்க போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கள்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, அவங்களுடைய நலன் தான் அவங்களுக்கு முக்கியம். யாரு? டிடிவி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவாருன்னு யாருமே கனவு கூட கண்டதில்லை. நீங்க துணை முதல்வர் கொடுத்தீங்க, இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு சொல்றாரு, நான் என்ன தவறு செஞ்சேன் சொல்லுங்க, நான் அரசியலை விட்டு விலகுறேன்னு சேலஞ்சு விடுறேன். போன மாதம் வரைக்கும் உங்களை சப்போர்ட் பண்ண டிடிவி என்ன சொல்றாரு? இப்ப இவரை நீக்கினது சரிதான்னு சொல்றாரா? அதனால அவரை பத்தியெல்லாம் விமர்சனம் பண்ணி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணோம். வட சென்னை பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் சொல்றாங்க. அந்த அவங்களுக்கு நல்ல சின்னம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி அவருக்கு ஏற்ற சின்னத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. கல்லால கூட அடிச்சு கொள்ளட்டும், நீ போயிருக்கணும்லாங்க. நீ ஒரு தலைவனாக இருந்திருந்தால், உண்மையான தலைவனாக இருந்திருந்தால், உன்னுடைய தொண்டர்களுடைய இறப்பிற்கு நீ உண்மையா பரிதாபப்படுறவனா இருந்தீங்கன்னா நீ போயிருக்கணுமா இல்லையா? சார், இப்ப அதாவது என்டிஏ கூட்டணியில இருந்த தேமுதிக ரொம்ப நாளுக்குலாம் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்களா, இல்லை இந்தியா கூட்டணிக்கு போவாங்களா, இல்லை தாவேகா கூட சேருவாங்களா, இப்படி குழப்பங்கள் நிறைய, எல்லாருக்குமே அந்த குழப்பங்கள் தான் நிறைய இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணியில் அவங்க இணைஞ்சதுனால அவங்களுக்கு கூடுதல் பலமா, இல்லை அதிமுகவுக்கு எதுவும் ஓட்டு வங்கி எதுவும் இழக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு விஜயகாந்த் அப்படின்னு சொன்னதும், கோயம்பேட்டில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் இருந்த அந்த கல்யாண மண்டபத்தையே இடித்தாங்க. யார் இடித்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைக்கி தேவையில்லாமல் அங்கே ஒரு மேம்பாலத்தை கொண்டு அதை இடித்தது எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்மாவே அவங்கள நார திட்டினாங்க, நல்லா எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் விஜயகாந்த் அவ்வளவு விமர்சனங்களை இவர்கள் மேலே வச்சாங்க. கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அற்புதமான மனிதர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அலங்கரித்தவர். அவர் இருந்த வரைக்கும் அவர் உண்மையிலே நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கூட பழைய தினகரன் பத்திரிகையில் நான் 5வது 6வது படிக்கிற போது படிச்சிருக்கேன். அன்றைக்கு லெவலில் 30, 20, 35 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கு லெவலுக்கே 20 லட்சம் ரூபாயை குஜராத் பூகம்பத்துக்கு கொடுத்துருக்கார் அவர் சம்பாதித்த தொகையெல்லாம். ஆனால் அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த இயக்கம் பல்வேறு கொடுக்கல் வாங்கலுக்காக தங்களுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிறது. இவ்வளவு நான் வழக்குகளை போக்சோ வழக்குலேருந்து அவ்வளோ வழக்குகளையும் சொன்னேன். அப்போ ஒரு தமிழகத்தில் நல்லாட்சி நடக்கலை. நீங்கள் உண்மையான தமிழ்நாட்டு மக்களின் மீது பாசமும் உண்மையான நேசமும் உங்களை நம்பி வருகின்ற தொண்டர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிவ எவ்வளோ பேர் கட்சியை விட்டு வளர்க்குறோன்னு சொல்லிட்டாங்களே. தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லா மீட்டிங்லையும் என்ன சொன்னீங்க? பெட்டி வைத்துன்னு. கடைசியாக பெட்டி வைத்தா இல்லை பெட்டிக்காகவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறாங்கல்ல. எல்லா விமர்சனங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது 0.5% ஓட்டு தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதை தாண்டி உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நல்லாட்சி நடக்குது, அதில் போய் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈவன் ஆசிரியர்கள் நடத்துகிற போராட்டத்துலேயும் ஏதோ ஒரு போராட்டத்தில் கூட இவங்க கலந்துக்கிட்டு பேசினாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் நீங்கள் அங்கே போகிறதுங்கிறது அவங்க தொண்டர்களோட முடிவுன்னு தானே சொல்றாங்க. என்னைக்கு பொதுக்குழுவை கூட்டி முடிவு பண்ணாங்க? பொட்டி வைத்து இதுல நடந்த விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் கூட அவங்க பொட்டி வைத்துன்னு தான் சொன்னாங்க. பொட்டி வச்சு எப்போ கேட்டாங்க? கூட்டணி சேர்ந்த அன்னைக்கு முதல் நாள் கேட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா? எங்கேயாவது நடந்துச்சா? அதைத்தானே சொல்றாங்க. ஏன் யாரை வச்சு கேட்டீங்கிறேன்? எங்கேயாவது பொது வழியில் நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டாங்களா? கொடுக்கல் வாங்கலுக்காக அவங்க போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கள்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, அவங்களுடைய நலன் தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால அவங்க பண்றபடி அவங்க அதனால ஒன்றும் பெரிய இம்பாக்டெல்லாம் வராது. சென்ற வாரம் ஒரு 15 நாட்களுக்கு முன்ன வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாதத்தை வைத்து கொண்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடையை திறந்து வைத்துக்கிட்டு காத்திருக்கிறார், ஒருவருமே வரவில்லை, சிந்துவார் இல்லாமல் இருக்கிறார் அப்படியெல்லாம் சொன்னார். கடை விரித்தும் கொள்வார் இல்லைன்னு ஒரு வார்த்தையை ஒரு மீட்டிங்கில் சொன்னார். ஆனால் மிக அற்புதமான இவங்க எல்லாருமே என்ன கனவு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், 2024 பாஜக தனியாக நின்றுச்சு, ஏடிஎம்கே தனியாக நின்றுச்சு, இப்படி பிரிந்து பிளவுபட்டு சிதறுண்ட நெல்லிக்காய் மூட்டை போல இவங்க பிரிஞ்சு இருப்பாங்க, நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிக்கலான்னு ஒரு கனவு கண்டார்கள். ஆனால் அந்த கனவுலே மண்ணள்ளி போடுகின்ற விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, அற்புதமான கூட்டணியை எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இங்கே தமிழகத்தில் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்குவதற்காக மிக அற்புதமான கூட்டணி அமைச்சாங்க.
ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே தான் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி தென் தமிழகத்தை வட தமிழகத்தை கட்டி ஆளுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு அடுத்ததாக இவங்க எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு சொல்வது போல பொலிட்டிக்கல் மிராக்கலாக யார், டிடிவி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவார்னு யாருமே கனவு கூட கண்டதில்லை. அவரை கொண்டு வந்தாங்க அந்த கூட்டணிக்கு. இவங்க எல்லாருமே இதுவரைக்கும் வைத்து வந்த வாதம் தென் தமிழகத்தில் பாதிக்கும், அவர் இல்லை இவர் இல்லை, அந்த தென் தமிழகத்தினுடைய பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் பாதிக்கும், தோத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டிடிவி அவர்கள் இங்கே வந்துட்டாங்க. ஜான் பாண்டியன் அதே தென் தமிழகத்தை சேர்ந்தவர் இங்கே வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு அற்புதமான கூட்டணியை, அசுரபலமான கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஆட்சியில இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி, எங்களுடைய கூட்டணி கான்கிரீட் கூட்டணின்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் பேசுனீங்க. இப்ப பேச முடியுதா? மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு? மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு? இந்த ஒரு விமர்சனத்தை பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு? ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், தாவாக்கா தான் பெரிய கட்சின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அவங்க அந்த காங்கிரஸ் பெரியக்கும் இவங்க கூட்டணிக்கு வருமா வராதா, அதாவது அந்த நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் பேரு, அதாவது வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த அன்னைக்கு காலையில வந்து திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் 41 பேரை கொண்டுட்டாரு விஜய்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. அன்றைக்கு இரவே அந்த விஜயோடு யார் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்? இவங்க சொல்றாங்களே அந்த இந்தியா கூட்டணி, எங்களை மட்டும் சொல்றீங்களே இந்தியா கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி பேரை உச்சரிக்கல மீட்டிங்ல சொல்றீங்கல்ல. என்ன பண்ணாரு அவரு? விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்த அன்னைக்கு இரவு நீங்க இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்த ராகுல் காந்தி விஜயோடு பேசுகின்றார். அப்ப நட்பு ரீதியா இருக்கலாம், நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற வாதம் பொய்ங்கிறது ஆயிடுதா? உங்க கூட்டணி தர்மத்துக்கு நீங்க நாங்க பேசினா மட்டும் மோடி ஸ்டாலின் பேசியிருந்தா அப்படி பேசுவீங்க? நாங்க போய் புனைச்சுருட்டெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுங்க. அந்த யதார்த்தத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியா கூட்டணியினுடைய யாரோ ஒரு 2ஆம் கட்ட தலைவர் பேசல, பிரதமர் வேட்பாளர், உங்களால பிரதமர் என்று முன்மொழியப்பட்டவர் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாரு, விஜய் கிட்ட பேசுறாருன்னா அப்ப அன்றைக்கு திமுக வைத்த வாதம் பொய் என்று ராகுல் காந்தி நம்புகிறார். ராகுல் காந்தி அங்க பேசுறாரு. இப்ப எங்க மோடி பேசியிருந்தா நீங்க சொல்லுவீங்க. ஒரு நிமிடம் இருங்க. நீங்க சம்பவத்துக்கு எடப்பாடி அவர்கள் தான் விஜய் அவர்கள் நாங்க செய்த வாதம் என்பது நாங்க செய்த வாதம் என்பது வேறு. தமிழகத்துல உதயநிதி ஸ்டாலின் என்ன கட்சி நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை விஜய்க்கு இருக்கு, அதே உரிமை முத்துக்கும் இருக்கு, அதே உரிமை தம்பிக்கு இருக்கு. அதை தான் நாங்க சொன்னோம். நாங்க வந்து நீங்க இதை வச்சு அவங்களுக்கு மூடு விழா நடத்திடலாம் அப்படின்னு கனவு கண்டீங்கன்னா அப்போ அரசியல் இயக்கம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்கள் கூட்டணிக்கு வருவாருன்னு அன்னைக்கு சொன்னோம். அவர் அழகா அவரை பேட்டி கேட்கிற போது கூட என்ன சொன்னாரு? அவருடைய மனநிலை என்னன்னு தெரியாதுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல. அவங்க கட்சி தொண்டர்கள் தன்னெழுச்சியா வந்து மீட்டிங்ல வந்து நின்னதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கொடிகளை என்ன அதை வந்து ஆர்டிபிசியலா செய்யறதா இன்னைக்கு நாங்க செய்யலாம், ரைட்டுங்களா? ஆர்டிபிசியலா செய்யறதா இப்பயும் சுற்றுப்பயணத்துல போயிட்டு இருக்கிறாங்க, நாங்க செய்யலாம். தன்னெழுச்சியா வந்தாங்க, அவங்களே நின்னாங்க, அவங்களே வந்தாங்க. அது அவங்களுக்கு அந்த தொண்டர்கள் இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு இருக்கிற அரசியல் புரிதல், அந்த தொண்டர்களுக்கு இருக்கிற உண்மையான உணர்வு, அந்த தொண்டர்களுக்கு இருக்கின்ற நன்றி உணர்வு விஜய்கிட்ட இல்லை. அது நமக்கு தேவையில்லை. நம்ம அதை எதிர்பார்த்து செய்யலன்னு வைங்களேன். உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கோ அரசியல் நடத்துவதற்கு, என்ன அவரை விட இவருக்கு ஒருபடி கூட இருக்கு. அப்படி வர்க்க பரம்பரையா இது ஒன்றும் பரம்பரை அரங்காவலர் சொத்து இல்லை. கோயிலில் உங்க ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயில் பரம்பரை அரங்காவலரா அப்பா இருப்பாரு, தாத்தா இருப்பாரு, தாத்தா செத்தா பையன் வருவாரு, பையனுக்கு அடுத்து பேர வருவார். அப்படி இன்றைக்கு பேரறிஞர் பிறந்த அண்ணா ஆரம்பிக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி குடும்பத்தினுடைய அடிமை சொத்தா மாறிடுச்சு. பாக்கி தொண்டர்கள் எல்லாம் கோஷம் போடுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். ரொம்ப நீ சத்தம் போட்டினா ஒரு 200 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபா வாங்கிட்டு போகலாம். இவ்வளவுதான் அங்க இருக்கிற கட்சியினுடைய அடிப்படை. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து இவங்கெல்லாம் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு இன்னைக்கு உங்க கூட்டணி என்ன ஆச்சு? கான்கிரீட் கூட்டணி போன மாதம் வரைக்கும் இருந்த அடிஷனலா சேர்ந்துருக்காங்க சார். தேமுதிக சேர்றாங்க. அண்ணன் ஓபிஎஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இருக்கட்டுங்க, அண்ணன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து 3 முறை முதலமைச்சரா அம்மா அவர்களால் இருந்துட்டு அவரெல்லாம் வந்து எதற்கும் லாயக்கு இல்லைங்கிறத அவரே பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக சமுதாயத்துக்கு நிறைய மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது அவரை நீக்கினது சரிங்கிறதும் நாங்க கூட சந்தேகத்துல இருந்தவர் தவறா நீக்கி விட்டோம் போன்னு, அது சரிங்கிறது அதெல்லாம் நடக்கிற போது எங்களுக்கு தெரியுது இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற சொச்சமிச்சம் அந்த 4 பேர் இருந்தாங்க பாருங்க, அவர் பின்னால என்னன்னு தெரியாம ஏதோ வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு பெரிய தலைவரா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு பின்னால போனவங்க கூட இப்போ வெளில வந்துட்டாங்க. இது வேஸ்ட்டு, இது டம்மி பீஸு, இது ஒண்ணுக்கு ஆகாத பீஸு அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டாங்க. அதனால வந்து அவரையெல்லாம் விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் என்னுடைய கேலிபர் வந்து நான் அப்படி கிடையாது. இல்ல சார், இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, நான் வந்து அம்மாவால முதலமைச்சரா இருந்தேன்,
நீங்க துணை அசிங்கமா இல்ல? முதல்வர் கொடுத்தீங்க, அசிங்கமா இல்ல? இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு சொல்றாரு, நான் என்ன தவறு செஞ்சேன் சொல்லுங்க, நான் அரசியலை விட்டு விலகுறேன்னு சேலஞ்சு விடுறாரு. அம்மா குடியிருந்த கோயில், இந்த கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தலைமை கழகத்தில் அடியாட்களை கொண்டு வந்து அடிச்சிங்களே, அதை விட கேவலம் என்ன இருக்கு சொல்லுங்க? எல்லாரும் வந்து அந்த 1.5 கோடி தொண்டர்களும் கோயிலா மதிக்கின்ற தலைமை கழகத்தில் அடியாட்களை நீங்கள் கொண்டு ஒரு பொதுக்குழுவில் போய் சண்டை போட்டுருந்தீங்கன்னா கூட நானும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அடிச்சுக்கிறோம், அது வேறு. நீங்கள் வந்து கட்சியினுடைய கோயிலில் கொண்டாந்து நீங்கள் அடியாட்களை வச்சு உடச்சிங்களே. இன்னும் ஒருபடி அந்த காலால் உதச்சவர் மறுநாள் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டார் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருப்பீங்க செய்தியில். இந்த இதில் வந்து கேட்ட உடச்சிக்கிட்டு காலால் உடச்சிக்கிட்டு போன அந்த நபர் வந்து மறுநாள் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டார் தெரியுமா? அதனால் வந்து எல்லாம் தொண்டர்களுக்கு எல்லாமே தெரியுங்க. எங்களை போன்ற தொண்டர்களுக்கு தெரிந்ததை விட ஆரம்ப கட்டத்திலேயே எடப்பாடியாருக்கு தெரிந்தது. அதனால தான் நீக்கினார். அது உண்மைங்கிறத நிரூபிக்கிறீங்களா நீங்கள்? போன மாதம் வரைக்கும் உங்களை சப்போர்ட் பண்ண டிடிவி என்ன சொல்கிறாரு? இப்போ இவரை நீக்கினது சரிதான்னு சொல்கிறாரா? அதனால அவரை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்குறார் தகவல் வருது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காலம் என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே வார்த்தை, காலம் கடந்து விட்டு. அதுக்கு மேலே நான் சொல்லவில்லை. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை இப்ப இருக்கதாக நம்பப்படுகின்ற இல்லையே. காங்கிரஸ் வரலையே, என்ன தொகுதி பங்கீடு எங்க போயிட்டு இருக்கு? யாரு போய் பேசிட்டு இருக்காங்க? ஜூனியர் போன்ற பத்திரிகையில வருகின்ற வதந்திகளை வச்சுட்டு பேசுறீங்க. நானும் கூட படிச்சேன், 39 கேட்டாங்க, 41 கேட்டாங்கன்னு. அதெல்லாம் வதந்திகள். பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்க தாக்கூர் பேசிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து இது இல்லையா? ஒன்னு கேக்குறேங்க, மோடி மீட்டிங்ல எடப்பாடியாருன்னு பேரை உச்சரிக்கலன்னு அதுக்கு மட்டும் விமர்சனத்தை வைக்கிறீங்க. உங்க கட்சியில இருக்கின்ற தொண்டர்களை ஒண்ணு இவங்க பண்ணது தப்பா இருக்கணும், இல்ல அவங்க பண்றது தப்பா இருக்கணும். கூட்டணி தர்மத்தை மீறி தானே அவங்க பேசுறாங்க. அவங்க கூட்டணி தர்மத்தை மீறி பேசுறாங்கன்னா அவங்க தலைமை வந்து அவங்களை கட்சியை விட்டு நீக்கணுமா இல்லையா? நீக்கணுமா இல்லையா? எங்க அதிமுகல இருந்து ஒருத்தர் வந்து போய் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு பேட்டி கொடுப்பாரா? இல்லைங்க, இந்த கூட்டணி வேண்டாங்க, திமுக கூட்டணிக்கு போவோம்னு பேசுவாங்களா? கட்சியை விட்டு அடுத்த நிமிடம் நீக்கப்படுவார். ரைட்டுங்களா? அப்ப அங்க நீக்கலன்னா தலைமையினுடைய மறைமுக ஆதரவோடு தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? அரசியல் பார்வையாளராக என்னால புரிஞ்சுக்க முடியுது. திரும்ப திரும்ப ஒரு நாள் டங்கு சிலிப்பாகி பேசியிருக்காங்கிறது வேற. அது ஏதோ போன போக்குல பேசிட்டாருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பிரவீன் சக்கரவர்த்தி 5 முறைக்கு மேல பேசிட்டாரு. மாணிக்கம் தாக்கூர் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார். தினந்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ராகுல் காந்தி அவர்களுடைய மறைமுக ஒப்புதலோடு தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க எங்களை மட்டும் கேட்கறீங்களா ஜெல்லா ஆகுமான்னு? நான் இப்ப கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சா தொண்டர்கள் வேலை வைப்பாங்களா? விருதுநகர் மாவட்டத்துல எம்பி இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர் நிக்கிறது வேறங்க. அவர் நிக்கிறது நிக்காதுங்கிறது அவருடைய சொந்த விருப்பம். விருதுநகர் மாவட்டத்துல காங்கிரஸ்ல பவர்ஃபுல்லானாலே எம்பி, சிட்டிங் எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப அவருடைய தொண்டர்கள் வந்து வேலை பார்ப்பாங்களா திமுகவுக்கு? ஜெல்லாவுமா? இதே கொஸ்டினை நாங்கள் கேட்கலாம்ல. எங்களுக்கு சொன்ன போன மாதம் வரைக்கும் நீங்கள் சொன்ன கொஸ்டினை நாங்கள் உங்களுக்கு கேட்கலாம்ல. எப்படி ஜெல்லாவும், எப்படி வேலை பார்ப்பாங்க? என்ன அதாவது கூட்டணி தர்மத்திற்கு என்றைக்கும் அந்த அடிபணிந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதிமுக. ஆனால் கூட்டணியே தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு காலை வர்றவங்க எப்பயுமே திமுக. எப்பயுமே உள்ளடி வேலை பார்க்குறவங்க தான் வச்சுக்கங்களேன். அதனால வந்து அந்த கூட்டணி நிற்காது. நின்னாலும் கூட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க திமுக அரசின் மீது. நீங்கள் இந்த வாரம் தான் ஒன்றும் தெரியலை, சென்ற வாரம் வரைக்கும் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அதே போல் வந்து தொகுப்பூதிய ஆசிரியர்கள் 16,000 பேர் எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்கன்னு சொல்லி பழைய ஊதிய திட்டத்தை கேட்டு அரசு ஊழியர்கள், அதற்கடுத்ததாக ஊராட்சி செயலாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அப்படி அத்தனை சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் அட்லீஸ்ட்டு ஒரு டிஎன்பிசி தேர்வு 20 ஆண்டுகள் காத்திருந்து அந்த ரிசல்ட் வந்தால் தான் திருமணம்னு இருக்கிறவன்லாம் இருக்கிறான். அதை வாழ்வு ஆதாரமாக கொண்டிருக்கிறவன் இருக்கிறான். அந்த தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியாத நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர்னு நாங்கள் சொல்கிறோன்னா சும்மா விளையாட்டுக்கு எதை போகிற போக்கில் செய்யலை. ரைட்டுங்களா? லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுதுகின்ற ஒரு டிஎன்பிசி தேர்வை அரசு பணியாளர் தேர்வாணையம், அதற்குன்னு இருக்கிற தேர்வாணையம், நான் வக்கீலாக இருக்கேன்னா என் தொழிலை ஒழுங்காக பார்க்கணும். ரைட்டுங்களா? அதை செய்ய தெரியலைன்னா நான் நல்ல வக்கீல் இல்லை. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வந்ததும் அரசு ஊழியர்கள் பணியிடங்கள், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்க. 4.25 லட்சம் அரசு பணியிடங்கள் தமிழகத்தில் காலியாக இருக்கின்றன. 4.25 லட்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா
ஒரு நபருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்கள சுற்றி இருக்கிற 10 பேர் 4.25 லட்சம் இன்னும் 10 போடுங்க 40 லட்சம் ஓட்டு இன்னைக்கு பிரிலிமினரி அவங்களுக்கு இல்லை. 23 லட்சம் அரசூழியர்கள் இருக்கிறாங்க. 23 லட்சம் அரசூழியர்களும் இன்னைக்கு பழைய ஓய்வு திட்டம் அல்ல, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. இன்று 4 போடுங்க, 1 கோடி ஓட்டு உங்களுக்கு எதிராக போயிடுச்சு. 2 கோடியே 35 லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. 1 கோடியே சொச்சம் பேருக்கு தான் நீங்க வந்து 1000 ரூபாய் தொகை கொடுத்துக்கிட்டீங்க. பாக்கி 1.5 கோடி பேர் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்படி எங்களுக்கு இந்த 1 கோடி பேர் வாங்குறவங்க அவங்களுமே அவங்கள்ட்ட இருந்து வந்து மின்சார கட்டணத்துல பல ஆயிரங்களை பிடுங்கிக்கிட்டு சில ஆயிரம் தான் கொடுக்குறீங்க. 48,000 கோடி டாஸ்மாக்ல வசூலாகுதுன்னா அது வந்து மகளிருடைய பாக்கெட்டுக்கு அவங்க கணவர்களால் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய பணத்தை வழிப்பறி செஞ்சுக்கிட்டு போறீங்க டாஸ்மாகை வச்சு. ரைட்டுங்களா? எல்லாம் மக்கள் தெரியாமல் இந்த 1000 ரூபாய் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக தெரியும். எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான். பொதுமைப்படுத்தி போறதுக்கு நீங்க தேவையில்லை, நாங்களே இருந்துட்டு போறோம் சொல்லிடலாம். ரைட்டுங்களா? எல்லா ஆட்சியிலையும் நடக்குதுங்கிறதுக்காக சொல்லவா? அப்படி சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு ஆட்சி? அதிகாரிகளை வச்சு நடத்திட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? மக்களாட்சிங்கிறது மக்களை ஆண்டு கொள்வது. அதனால வந்து பொதுமைப்படுத்தி தப்பிக்கிற வேலை வேண்டாம். இந்த ஆட்சியில் நடந்த அட்ராசிட்டி போல இதுவரை தமிழக அரசு தமிழ்நாட்டில் எங்கள் அப்பா காலத்தை கூட சேர்த்துக்கிடுங்க, எந்த காலத்திலும் இப்படி ஒரு அவல ஆட்சி. அதாவது இன்னும் கொடுமை என்னன்னா, மிக கேவலமான மிக மோசமான ஆட்சியை மிகச்சிறந்த ஆட்சியாக நிறுவுவதற்கு நீங்க மனக்கறீங்க பாருங்க. தினந்தோறும் இந்த பத்திரிகைகள் ஒரு பக்க விளம்பரத்தையும் டிவிகள் மூலமாக நீங்க பண்றீங்க பாருங்க. இந்த அது வந்து அட்ராசிட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வார்த்தை பொருந்துவது வந்து அதற்கு தான். நீ நல்லாட்சி நடத்திருந்தா நீ ஏன் விளம்பரப்படுத்தணும்? அப்பா அதை பண்ணாரு. 1999 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் நினைக்குமே மோசமான கேவலமான அப்பாவா இருக்காரு, நம்மளை பத்தி கண்டுகல நினைக்குமா இல்லையா? கேவலமா இல்லை? 4.25 லட்சம் பேர் வேலைக்கு வந்திருப்பானே. எடப்பாடியார் ஆட்சி வந்திருக்குமே. 14 கோடி 15 கோடியை நாங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுமே. மிச்சம் இருக்கிற விவசாயிகள் நாங்கள் எங்கள் ஆட்சி வந்திருந்தா தள்ளுபடி பண்ணியிருப்போமே. மிச்சம் 25,000 கோடி ரூபாய் ஏறக்குறைய பல லட்சம் பேர் விவசாயிகள் இது பண்ணியிருப்பாங்களே. பொய்யை சொன்னீங்களே கல்விக் கடனை ரத்து பண்ணுவோன்னு, பொய்யை சொன்னீங்களே நீட்டை ரத்து பண்ணுவோன்னு, ஏதாவது திரும்பியாவது கிள்ளி போட்டிருக்கீங்களா? மிக மோசமான மிக கேவலமான மிக மக்களுக்கு எதிரான மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதம் தான், கொஞ்சம் பொறுத்துருங்க. அதற்கு பிறகு நீங்கள் சுயேட்சையாக நடமாடலாம். பார்த்து அது வரைக்கும் ஜாக்கிரதையாக நடமாடுங்க. யார் எப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை. என்ன நேற்றைக்கு கூட ஒரு இதை பார்க்குறேன், திண்டுக்கல்லையா ஒருத்தன் கஞ்சா போதையில் காரை எடுத்து இங்கே விடுறான், அங்கே உள்ளவங்க மேலே அடிக்கிறான், அப்புறம் அங்கே எடுத்து அங்கே பார்க்க அடிக்கிறான். அதுலேருந்து கமுதியா, ஆமாம் ராமநாதபுரத்தில் கொண்டு போய் இங்கே அடிக்கிறான். ஒரு ஊனமுற்றவர் இங்கேருந்து தவ்வி இவனுடைய அராஜகத்தை பொறுக்க முடியாமல் வளைச்சி வச்சு தாக்குறாரு. நான் பார்க்குறேன். கஞ்சா போதையினுடைய உச்சம். இந்த பெண்கள் கற்பழிப்பெல்லாம் சொல்கிறோமே, இது எல்லாமே கஞ்சா போதையினுடைய உச்சம். ரைட்டுங்களா? அதனால மிக கேவலமான ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி துடைத்து தூரெறியப்படும். ஓகே சார், இப்போ தாவேகா தலைவர் வேலூரில் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டார், நிர்வாகிகள் கூட்டம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து அதாவது வந்து அந்த தொண்டர்கள் அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாரு, புல்ல வச்சு மாட்டாடிக்கிற தொண்டர்கள் என்ன அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களோ அதே போல புரிதல் இல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அந்த கட்சியில் 25 வயதுக்கு மேலே யாருமே கிடையாது. 74 வயசில் செங்கோட்டையன் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. அதனால அந்த கட்சி வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 கூப்பா கிருஷ்ணன் ஒரு 4-5 பேர் எடுத்துக்கிடுங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாக்கி பேர் ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். தொகுதிக்கு ஒரு 5,000 to 10,000 ஓட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் நான் மறுக்கலைன்னு வைங்களேன். அதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி ஆகும்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய அரசியல் புரிதல் இன்மைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, வட சென்னை பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி தோற்பதற்கு எந்த தொகுதியில் நின்று 230 நாளில் எங்கே நின்னாலும் தோற்பதற்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால ஒன்றும் கிடையாது. அவருக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார். அடுத்து அந்த குதிரை ஓடுகின்ற குதிரையாக இருந்தால் யாராவது கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. காங்கிரஸ் கூட இவங்க பேரை சொல்லி பேர வலிமையை உயர்த்திக்கொள்ள தான் பார்க்குறாங்க. அதனால் இது ஒன்றும் அவங்க 3ஆம் இடத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. போட்டி ஏதோ 2ஆம் இடத்திற்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது சொன்னாரா? 2ஆம் இடத்துக்கு நிச்சயமாக போட்டி இருக்கிறது. திமுகவா இவங்களாங்கிறதுக்கு போட்டி இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 2வது இடம், ஆமாம் அதுதான் சொல்கிறேன். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. 2ஆம் இடத்துக்கு யார் வருவது என்பதற்கு, முதல் இடத்திற்கு எடப்பாடியார் வருவதற்கான அத்தனை முகாந்திரமே ஏற்கனவே முடிந்து விட்டேன். நாங்கள் அவ்வளோ ஒரு நல்ல மக்களாட்சியை தந்திருக்கிறோம். அதை எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்றைக்கி இருக்கிற ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி, இதையும் எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் வந்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் அஇஅதிமுக. பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்கிற மாதிரி விஜய் ஏதோ சொல்லிக்கிட்டு திரியிறாரு. அந்த அவங்களுக்கு நல்ல சின்னம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி அவருக்கு ஏற்ற சின்னத்தை தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த இருட்டில் பயத்தில் போகிற போது நான்லாம் விசில் அடிச்சுட்டு போயிருக்கேன், நீங்களும் போயிருப்பீங்க. அது மாதிரி பயத்தில் இருக்கிறவன் தான் விசில் அடிப்பான். ரைட்டுங்களா? அபாய ஓசைக்கு பேர் தான் அந்த விசில்.
கரூரில் கேட்டுச்சுல்ல, அது தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்காம இருக்கணும்னா அது வந்து துடை தெரியப்படணும். இந்த இயக்கமும் துடை தெரியப்படணும். ஓகே என்ன சார். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வந்து தவறான பாதையில் இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, நான் அதை விட்டு இந்த இதுக்கு வந்தேன்னு சொன்னால் அடுத்த செகண்டு அஜித் என்ன சொல்கிறாரு, படத்தை பார்க்குறியா ரசிக்கிறியா, இவரை விட அதிக ரசிகர்கள் கொண்டவர், படத்தை பார்க்குறியா ரசிக்கிறியா, போயிட்டே இரு, அவ்வளோதான். உனக்கு எனக்குமான பந்தம், நான் நடிகன் நீ ரசிகன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன்னை நான் திசை திருப்பவோ திசை மாற்றவோ உன்னை மடைமாற்றவோ உன்னை பயன்படுத்தவோ உன்னை வைத்து நான் பல கோடிகளை சம்பாதிக்கவோ நான் விரும்பலை அப்படின்னு அழகா சொல்றாரு. இவர் இந்த மாதிரி சொல்றாங்களே, பேட்டி கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு அவரு. ஏன் உன்னை நம்பி வந்து உயிரை விட்டானே அவன் தலைவர் வந்து முதலமைச்சராகி நம்மளை வந்து அப்படியே தேனாரம் பாலாரம் ஓடுகின்ற இடத்துல நம்மளை தத்தளிக்க விடுவாருன்னு எதிர்பார்த்து வந்தவனை பிணமாக்கி போட்டியா? நியாயமா? உனக்கு எங்கேயாவது பரிதவிப்பு இருந்துச்சா? பரிதவிப்பு இருந்துச்சுன்னா கல்லால கூட அடிச்சு கொள்ளட்டும், நீ போயிருக்கணும்ல அங்க. நீ ஒரு தலைவனாக இருந்திருந்தால், உண்மையான தலைவனாக இருந்திருந்தால், உன்னுடைய தொண்டர்களுடைய இறப்பிற்கு நீ உண்மையா பரிதாபப்படுறவனா இருந்திருந்தீங்கன்னா நீ போயிருக்கணுமா இல்லையா? நான் கேட்குறேன், மாநாடு நடத்துனீங்களா, 12 பேரை வாகனத்தில் வந்து இறந்து போனாங்க, பைக்லையும் இதுலையும் வந்து இறந்து போனாங்க. 10,000 ரூபா கொடுத்தாரா? 10,000 ரூபா கொடுத்தாரா அவங்க குடும்பத்துக்கு? தெரியுமா உங்களுக்கு? நீ கட்சியா நடத்துற? நீ மக்கள் தலைவரா? நீ எம்ஜிஆர் பேரை சொல்லிக்குவியா நீ? உங்க சிறப்பான தகவலுக்கு நன்றி நன்றி. Super Sarvana Stores.